மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவோம் ஆங்கிலம். இன்னைக்கு நம்மளோட செஷன்ல பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா adverbs. ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு adverbs, நம்மளோட சிலபஸை பார்த்துருவோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சிலபஸை வந்து நம்ம சிஜிஎல் சிலபஸை தான் நாம் இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அப்படின்னாலும் இந்த சிலபஸை வந்து மற்ற சிலபஸ், அதாவது சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அப்படின்னு ஸ்டெனோ அப்படின்னு மற்ற சிலபஸஸோட கம்பேர் பண்ணி நாம் வந்து அதோட 90% ஆஃப் த சிலபஸை கவர் பண்ணுறோம். அண்ட் இங்கே நம்ம பிரிச்சிருக்கிறது சிஜிஎலோட சிலபஸ் தான். பட் இது எல்லா சிலபஸையும் சேர்த்த மாதிரியான சிலபஸ் தான். நிறைய பேர் காமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க, இந்த எக்ஸாமுக்கு கண்டக்ட் பண்ணுங்க, அந்த எக்ஸாமுக்கு கண்டக்ட் பண்ணுங்கன்னு. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணாலே மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்ஸையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த கோர்ஸோட சிலபஸை வந்து செட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிராமர் பார்ட் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெக்காபுலரி பார்ட். கிராமர் பார்ட்டில் நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங். ஸோ எரர் ஸ்பாட்டிங்கில் வந்து எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் வரலாம், எஸ்பெஷலி ஃப்ரம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ் அண்ட் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்லேருந்து வரும். ஸோ அதனால நம்ம இப்போ வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்ருக்கோம். டென்சஸும் நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டு இருக்கும் போதே நிறைய சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டையும் படிச்சிருக்கோம். ஸோ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம வந்து இன் அப்கமிங் கிளாஸஸ் வி வில் சி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைரக்ட் இன்டைரக்ட் நரேஷன், ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸஸ் முடிச்சுட்டு நம்ம வெக்காபுலரி பார்ட் பார்க்க போகிறோம் நெக்ஸ்டா. ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ சிஜிஎல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டயரில் எக்ஸாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் டயரில் வந்து யூ வில் ஹாவ் 25 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டின் கரெக்டான ஆன்சருக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலி 50 மார்க்ஸ். தப்பாக எழுதுனா -0.5 மார்க்ஸ். டயர் 2ல உங்களுக்கு டோட்டலி 45 கொஸ்டின்ஸ் வரும். ஈச் கொஸ்டின் ரைட் ஆன்சருக்கு உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 45 கொஸ்டின்ஸுங்கிறது 35% ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். அதாவது இருக்கிறதுலே மேக்ஸிமம் வெயிட்டேஜ் வந்து இங்கிலீஷ்க்கு தான் கொடுக்குறாங்க இன் டயர் 2. ஸோ அதனால நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டான ஆன்சர் எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ராங் ஆன்சர்ஸ் எழுதாமல் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் டு கெட் மோர் மார்க்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க. இருக்கிற எல்லா ரூல்ஸையும் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. ரூல்ஸ் அப்ளை பண்ணி பாருங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு அது நல்லா ஞாபகத்தில் இருக்கும். ஓகேங்களா? தென் இன்னைக்கோட செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோஃபார் நம்ம இன்ட்ரோடக்டரி செஷன் முடிச்சிட்டோம். ஸோ இன்ட்ரோடக்டரி செஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸையும் கம்பேர் பண்ணின ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி இருக்கும். நம்ம எதை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். அண்ட் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த செஷனில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணி நவுன்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து நவுன்ஸ், ப்ரோனவுன்ஸ் முடிச்சோம் அடுத்த கிளாஸ்ல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அட்ஜெக்டிவ் முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வேர்ப்ஸ் பார்த்தோம். ஸோ வேர்ப்ஸோட சேர்த்து டென்சஸ் படித்தோம். டென்சஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நாம வந்து 7th கிளாஸ்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தோம். அதோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இருக்கிற டைப்ஸ் பார்த்தோம். அதுல முக்கியமான இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் இருக்கிற டைப்ஸ் பார்த்தோம். அதுல முக்கியமான பார்ட்டா நம்ம படிச்சது வந்து கொஸ்டின் டேக். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம படிக்க போறது வந்து adverbs. So let's get into the session on adverbs. ஸோ இன்னைக்கோட செஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்னா இது வரைக்கும் நம்ம டீ டைம் ட்ரீட்ல பார்த்த கொஸ்டின்ஸ் எதையுமே டிஸ்கஸ் பண்ணல. அதை நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து நாம adverbsனா என்னன்னு பார்க்க போறோம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் adverbs. தென் we will do some exercises. ஸோ இது வந்து நான் adverbsங்கிறது பெரிய டாபிக் அப்படிங்கிறதுனால இந்த செஷனை நான் வந்து 2ஆ பிரிச்சிருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் செஷன் தான். இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம adverbsோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் செஷனில் adverbsோட யூசஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் செஷன், அதாவது டுமாரோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நான் கிளாஸஸில் கொடுத்த எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்த சென்டென்ஸ்க்கு என்ன ஆன்சர் வரும், என்ன நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், டென்ஸ் நாம யூஸ் பண்ண போகிறோம், ஒரு கொஸ்டின் டேக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ அதுக்கு அடுத்து மண்டே வர செஷனில் வந்து உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸோட பார்ட் 2 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு செஷனோட ரோட் மேப். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நவுன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நவுன்ஸ்லேருந்து நான் டீ டைம் ட்ரீட்டில் கொடுத்த கொஸ்டின் இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸை 3 பார்ட்டாக பிரிச்சுருவாங்க. அந்த 3 பார்ட்டில் ஏதாவது ஒரு பார்ட்டில் வந்து ஒரு கிராமட்டிக்கல் எரர் இருக்கும். 4ஆவதாக நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நோ எரர் அப்படின்னும்.
நமக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் அந்த சென்டென்ஸ்ல எந்த எரருமே இல்லை அப்படின்னா நம்ம நோ எரர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவுன்லேருந்து கொடுத்துருக்கிறதுனால தேர் ஆர் சான்சஸ் தட் நவுன் அப்படிங்கிற பார்ட்ல வந்து எரர் இருக்கலாம். இங்க பாருங்க இந்த சென்டென்ஸ். லெட் மீ ரீட் தி சென்டென்ஸ். They are the new maid servant. They are the new maid servant. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மெய்ட் சர்வெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுனை நம்ம ஒன்னா சேர்த்தும் எழுதுவோம், கேப் விட்டு 2 வேர்டா எழுதுவோம், இல்ல ஐஃபன் போட்டு ஒரே வார்த்தையாவும் எழுதுவோம். ஸோ இங்க மெய்ட் சர்வெண்ட்ங்கிறது நம்ம ஐஃபனேட்டட் நவுனா யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஐஃபனேட்டட் நவுன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளூரலைஸ் பண்ணும்பொழுது சில ரூல்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அது என்ன மீனிங்ல வருதுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ப்ளூரலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மதர் இன் லா ப்ளூரலைஸ் பண்ணா மதர் இன் லாஸ் அப்படின்னு பண்ணக்கூடாது, மதர்ஸ் இன் லா அப்படின்னு தான் பண்ணணும். ஏன்னா மதர்ஸ் தான் இங்க மதர் அப்படிங்கிற வார்த்தை தான் ப்ளூரலைஸ் ஆகுது, லா அப்படிங்கிற வார்த்தை ப்ளூரலைஸ் ஆகாது. அதே மாதிரி கமாண்டர்ஸ் இன் சீஃப்ல வந்து கமாண்டர்ஸ் தான் ப்ளூரலைஸ் ஆவாங்களே தவிர இன் சீஃப் அப்படிங்கிறது ப்ளூரலைஸ் ஆகாது. ஏன்னா இன் சீஃப் அப்படிங்கிறது அங்க இருக்க கமாண்டர்ஸ்ல சீஃப் ஆனவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மீனிங்ல அதை பார்க்கிறோம். அதே மாதிரி நிறைய கமாண்டர்ஸ் இன் சீஃப் இருக்காங்க அப்படின்னா அங்க கமாண்டர்ஸ் தான் ப்ளூரலைஸ் ஆகுங்க தவிர இன் சீஃப் அப்படிங்கிறது ப்ளூரலைஸ் ஆகாது. ஸோ இட் இஸ் கமாண்டர்ஸ் இன் சீஃப், நாட் கமாண்டர் இன் சீஃப்ஸ். ஓகே. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மெய்ட் சர்வெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இங்க மெய்ட் சர்வெண்ட் அப்படின்னு எழுதிருக்கிறது தப்பு. ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்ட் ஹைஃபன் சர்வெண்ட்ஸ். சர்வெண்ட்ஸ் தான் நிறைய பேர் ஆகுறாங்க. அந்த சர்வெண்ட்ஸ் எல்லாம் யாரு? மெய்ட். ஓகே. ஸோ தே ஆர் த நியூ மெய்ட் சர்வெண்ட்ஸ் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஸோ பார்ட் சில தான் வந்து எரர் இருக்கு in the noun. So this is the answer for the first question. First tea time treatல கேட்ட question. So next topic நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pronouns. So pronounsல வந்து first nouns கத்துக்கிட்டோம். nounsனா என்ன, எதுக்கு நாம என்ன பேர் வச்சிருக்கோமோ, நம்ம சுத்தி இருக்கிற பொருள், ஒரு மனுஷங்க, ஒரு பிளேஸ், ஒரு ஆப்ஜெக்ட், எதுவா இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த பேர் தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்றோம். ஸோ எனிதிங் அரவுண்ட் அஸ் ஹாஸ் அ நேம், எனிதிங் அரவுண்ட் அஸ் இஸ் அ நவுன். ஸோ நவுன் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் நவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப்ல ஒரு நவுனை பத்தி பேசிட்டே இருக்கும். இட் மே பி அ பர்சன் ஆர் அ பிளேஸ் ஆர் அ திங். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், அதை பத்தி பேசிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அதுக்கு நாம அதோட பேரை யூஸ் பண்ணுவோம். அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டடா அதோட பேர் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம யூஸ்வலா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரோ பிளஸ் நவுன் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். ஒரு நவுனுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் யூஸ்வலான்னு பாத்தீங்கன்னா ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோனவுன்ஸ் படிக்கும் போது ப்ரோனவுன்ஸோட டைப்ஸும் படிச்சிருக்கோம். பர்சனல் ப்ரோனவுன், பொசசிவ் ப்ரோனவுன், அந்த மாதிரி இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன், நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன் படிச்சிருக்கோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிற ஒரு ப்ரோனவுனை படிச்சிருப்போம். இந்த சென்டென்ஸ் பாருங்க. டீனா அண்ட் மீனா கிஃப்டட் ஒன் another some dolls on their birthday. ஸோ ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ் நம்ம படிக்கும் போதே நம்ம இந்த ரூலை படிச்சிருப்போம். 2 பர்சனுக்கு நடுவில், 2 திங்ஸுக்கு நடுவில் நடக்கிற ஒரு விஷயம்னா ரெசிப்ரோக்கலா நடக்குது அப்படின்னு ஆப்போசிட், ஈக்குவலா ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவலா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஈச் அதர் யூஸ் பண்ணுவோம். 2க்கும் மேற்பட்ட பீப்புள் ஆர் திங்ஸ் இருந்தாங்கன்னா ஒன் another அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க பாருங்க, டீனா அண்ட் மீனா அப்படின்னு 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி என்ன பண்ணிக்கிறாங்க, கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க அவங்களோட பர்த்டே. லெட்ஸ் அஸ்யூம் தட் அவங்களோட பர்த்டே ஒரே நாள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈச் அதர் அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும். இங்க ஒன் another அப்படின்னு வந்துருக்கு. ஸோ திஸ் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் ராங். ஸோ இட் ஷுட் பி டீனா அண்ட் மீனா கிஃப்டட் ஈச் அதர் சம் டால்ஸ் ஆன் தேர் பர்த்டே. ஸோ இங்க வந்து பார்ட் பி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து கிராமட்டிக்கல் எரர் இருக்கிற ஆப்ஷன். ஸோ தட் இஸ் இட். ஸோ தேர்டாக நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ்லேருந்து வருது. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். வாட் இஸ் அன் அட்ஜெக்டிவ்? எனிதிங் தட் குவாலிஃபைஸ் அ நவுன் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் நவுன் மட்டும் குவாலிஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நவுனு மட்டும் இல்லை, அது ப்ரோனவுன்ஸையும் குவாலிஃபை பண்ணும். ஏன்னா நவுனோட பிளேஸை நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறது வந்து ப்ரோனவுன்ஸ். ஓகேங்களா? ஸோ எனிதிங் தட் குவாலிஃபைஸ் அ நவுன் ஆர் அ ப்ரோனவுன் இஸ் அன் அட்ஜெக்டிவ். குவாலிஃபைங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எது வந்து அந்த நவுனை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதா குவாலிஃபையிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அட்ஜெக்டிவ் நம்ம பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருப்போம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி, குவான்டிட்டி அப்படின்னு, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் முக்கியமாக நம்ம பார்த்தது வந்து ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டின்னு இருக்கும்போது
அது வந்து சைஸ், டெக்ஸ்சர், அதோட ஷேப் என்ன அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் என்ன ஆர்டர்ல இருக்கணும் அப்படிங்கிற ரூலையும் நம்ம படிச்சோம் அப்படி இல்லைங்களா? ஸோ இங்க பாருங்க, நமக்கு இங்க ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நவுன், காம்பவுண்ட். அதுக்கு வந்து அட்ஜெக்டிவ்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த அட்ஜெக்டிவ்ஸ் கரெக்ட் ஆர்டர்ல இருக்கா? மேபி இங்க தான் தப்பா இருக்கக்கூடும். ஓகேங்களா? நம்ம இது இல்லாம கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ்லாம் பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். பட் நம்ம வந்து இங்க அந்த மாதிரி எந்த டிகிரிஸையும் நம்ம யூஸ் பண்ணல. பட் இங்க நமக்கு நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆர்டர்ல வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இங்க பாருங்க, ஐ ஹாவ் அ பிக் yellow வாட்டர் பாட்டில் விச் வாஸ் கிஃப்டட் பை மை டேட். ஸோ இங்க பாருங்க, ஏ ஐ ஹாவ் அங்கிறது டிட்டர்மினர் ஒரு ஆர்டிக்கல், பிக் அப்படிங்கிறது அதோட சைஸை குறிக்குது, yellow அப்படிங்கிறது அதோட கலரை குறிக்குது, அதுக்கப்புறம் நமக்கு நவுன் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் அதோட சைஸ், அதுக்கப்புறம் அதோட கலர், அதுக்கப்புறம் அந்த நவுன். ஸோ இதுவே yellow பிக் வாட்டர் பாட்டில் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஆர்டர் தப்பானது, அங்கே நம்ம ராங்னு சொல்லியிருக்கலாம். அண்ட் இந்த சென்டென்ஸ்ல மற்ற எந்த இடத்துலையுமே வந்து தப்பா இல்லை. என்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, அது யார் கிஃப்ட் பண்ணா? எங்க அப்பா கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டென்ஸ் வேர்ப்ல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஸோ திஸ் சென்டென்ஸ் ஹேஸ் நோ எரர். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் adjective. Next we have question from verb. Next நம்ம பார்த்தது வந்து verb. Verbல வந்து finite, non-finite. Finiteக்கு கீழே வந்து main verb and auxiliary verb. Main verb கீழே linking verb, helping verb, அதுக்கப்புறம் transitive, intransitive அப்படின்னு நம்ம 4 types of verbs பார்த்தோம். அதுக்கப்புறம் auxiliary verbs கீழே நார்மலா be, have, do verbs and modal auxiliaries பார்த்தோம். அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ல இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட் அண்ட் பார்ட்டிசிபிள்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? இத்தனை டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலா இந்த சென்டென்ஸை பாருங்களேன். ஐ திங்க் ஹி ஹஸ் ஸ்வாம் இன் திஸ் லேக் earlier. ஐ திங்க் இது ஒரு சென்டென்ஸ், ஹி ஹேஸ் ஸ்வாம் இன் திஸ் லேக் earlier. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸும் சேர்ந்து ஒரு சென்டென்ஸா வந்திருக்கு. ஐ திங்க் நான் நினைச்சிருக்கேன். ஸோ இதுதான் டோட்டலா ஆப்ஜெக்ட். ஸோ இதை ஒரு சென்டென்ஸா எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஐ திங்க், ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், திங்க்ங்கிறது verb, சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் தி verb, பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது சிம்பிள் ப்ரெசென்ட். நான் நினைக்கிறேன் இவங்க இந்த லேக்ல ஆல்ரெடி குளிச்சிருக்காங்க. ஹி அப்படிங்கிற பர்சன் ஆல்ரெடி இந்த லேக்ல குளிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது வந்து சிம்பிள், சாரி, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னா என்ன சொல்லுவோம்? எனிதிங் தட் ஹஸ் ஆக்சுவலி எண்டட், பட் அதோட கான்சிக்வன்ஸ் ப்ரெசென்ட்ல இருக்கும். ஸோ இந்த லேக்ல குளிச்சுட்டு இருக்காங்க, அதனால எனக்கு ஞாபகம் வருது இந்த லேக்ல அவங்க ஆல்ரெடி குளிச்சிருக்காங்க, ஏர்லியர் குளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதுல எந்த ப்ராப்ளமும் தெரியல. ஆனா இந்த வேர்பை பாருங்களேன், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் நாம எந்த வேர்ப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேவ் ஆர் ஹேஸ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிற வேர்ப் ஃபார்மை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேவ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே பாருங்க, ஹேஸ் அப்படின்னு வந்திருக்கு, கரெக்ட் தான். ஹி அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர், இதுக்கு ஹேஸ் பண்ணுவோம். ப்ளஸ் என்ன வந்திருக்குன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஆனால் இங்கே பாருங்களேன், ஹேஸ் கரெக்டாக வந்துருச்சு. ஸ்வாம் அப்படிங்கிறது என்ன? இதோட பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம். ஸ்விம், அதுக்கப்புறம் பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ஸ்வாம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வம் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே ஸ்வாம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ திஸ் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் கண்டெயின் எரர். ஸோ எப்படி இது மாறி இருக்கணும்? ஹி ஹேஸ் ஸ்வம், ஐ திங்க் ஹி ஹேஸ் ஸ்வம் இன் திஸ் லேக் ஏர்லியர் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸ்ல தப்பான பார்ட். நெக்ஸ்ட் வி சா டென்சஸ். ஸோ 12 டென்ஸ் ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம். அதில் வந்து நம்ம டைமை எது குறிக்குது, ஆக்ஷனை எது குறிக்குதுன்றதை பார்த்து அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம 12 டென்ஸ் ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு சென்டென்ஸ், அது வந்து ஃபியூச்சரை பற்றி பேசுது. ஸோ as soon as he will reach home he will send you the books. ஸோ இது ரெண்டுமே ஃபியூச்சரில் தான் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ் இருக்கு. he will reach home, he will send you the books. அதாவது ஃபர்ஸ்ட் எது நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் வீட்டுக்கு போக போறாங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க? உனக்கு புக்கை சென்ட் பண்ண போறாங்க. இதுதான் நடக்குது. ரெண்டுமே ஃபியூச்சர்ல நடந்தாலும் எப்பயுமே நம்ம பார்த்துருக்கோம், எந்த ஒரு கிளாஸ் வந்து டைமை சிக்னிஃபை பண்ணுதோ, ஸ்பெசிஃபிக்கலி கிளாஸஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ண
மாட்டோம். அப்ப will அப்படிங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்ணிருக்க கூடாது. as soon as he, அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எப்பயுமே ஒரு கிளாஸ் வந்துச்சுன்னா அங்க வந்து will அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். வேற என்ன யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க மெயினான சென்டென்ஸ் எது? அவர் புக்கை சென்ட் பண்றது தான். அவர் எப்போ புக்கை சென்ட் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா அவர் வீட்டுக்கு போன உடனே சென்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? இது டைமை சிக்னிஃபை பண்ணுது. அந்த டைமை சிக்னிஃபை பண்ணும்போது நம்ம will யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை மாற்றி எழுதுனீங்கன்னா எப்படி இருக்கும்? as soon as he will reach என்னவா மாறும்? reaches home அப்படின்னு மாறும். reaches homeனா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தேர்ட் பர்சன் வந்துச்சுன்னா verb-ஓட s சேர்க்கும். as soon as he reaches home he will send you the books அப்படின்னு இதை மாற்றும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ்ல தான் வந்து கிராமட்டிக்கல் எரர் இருக்கு. ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து கொஸ்டின் டாக்ஸ். இதுதான் நம்ம லாஸ்டா பார்த்த டீ டைம் ப்ரீட்ல லாஸ்டா கொடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ நிறைய பேர் நீங்க வந்து ஒரு கொஸ்டின் வந்து பத்தல, நிறைய கொஸ்டின்ஸ் கொடுங்க ஃபார் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றீங்க. இது மட்டும் இல்லாம நான் கிளாஸ்லயும் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், அதையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் இதனால இந்த கிளாஸ்ல இருந்து நான் 2 கொஸ்டின் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். போக போக உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து நான் அதிகமாக்குறேன். we will discuss that in the upcoming classes. ஸோ இன்னைக்கு ஒரு டீ டைம் ப்ரீட்ல ஒரு கொஸ்டின் கொடுத்தேன்னா அது அடுத்த நாள் மார்னிங் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, கொஸ்டின் டாக்ஸ் நம்ம பார்த்தோம். கொஸ்டின் டாக்ஸ்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் எந்தெந்த மாதிரி சென்டென்சஸ் வந்தால் எந்தெந்த மாதிரி கொஸ்டின் டாக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கான்ட்ராக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், வேர்ப் எப்படி யூஸ் பண்ணணும், டூ டஸ் டிட் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும், வாஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி நெகேட் பண்ணணும், பி வேர்ப்ஸ் எப்படி நெகேட் பண்ணணும், ஹேவ் வேர்ப்ஸ் எப்படி நெகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி கான்ட்ராக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸையும் நாம லாஸ்ட்டாக படிச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 சினாரியோ கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நான் கொடுத்த கொஸ்டின்ஸே இது டிஃப்ரெண்டான கொஸ்டின். சினாரியோ கொடுத்துட்டு அதுலேருந்து ஒருத்தங்க ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுலேருந்து ஒரு கொஸ்டின்டாக நாம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இதை படிச்சிரும். ரீட் தி சிச்சுவேஷன். இன் ஈச் சிச்சுவேஷன் யூ ஆர் ஆஸ்கிங் யுவர் ஃப்ரெண்ட் டு அக்ரி வித் யூ. ஸோ 2 சிச்சுவேஷன் இருக்கு. 2 சிச்சுவேஷன்லையும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களோட அக்ரி பண்ணணும். ஸோ கொஸ்டின் டாகே எப்போ யூஸ் பண்ணுவோம்? இல்லையா, ஆமா அப்படிதானே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? எதுக்கு? அவங்களும் நம்ம சொல்றதுக்கு ஓகேன்னு சொல்லணும், ஆமான்னு சொல்லணும், அது கரெக்ட் அப்படின்னு சொல்லணும், ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஸ்டின் டாக் யூஸ் பண்றோம். ஸோ இந்த 2 சிச்சுவேஷன்லயும் உங்க ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட வந்து நீங்க பேசுறது கரெக்ட் அப்படின்னு ஒத்துக்கணுங்கிற சிச்சுவேஷனை தான் நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. யூ ஆர் வித் அ ஃப்ரெண்ட் அவுட் சைட் அ ரெஸ்டாரண்ட். நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணி அந்த ரெஸ்டாரண்டோட வெளியில நிக்கிறீங்க. அண்ட் யூர் லுக்கிங் அட் த ப்ரைசஸ். ஸோ வெளியில வந்து ஒரு பெரிய பேனர் இருக்கு, அதுல அதோட ப்ரைசஸ்லாம் பாக்குறீங்க, which are very high and you find those prices are very high. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? so you think that the prices are very high. so நீங்க உங்க ஃப்ரெண்டை பார்த்து it's very expensive அப்படின்னு சொல்றீங்க. அதை எந்த கொஸ்டின் டாகோட முடிப்பீங்க so that you will expect a positive response from your friend? உங்க ஃப்ரெண்டும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா எப்படி முடிப்பீங்க? நல்லா பாருங்க, இங்க pronoun it அப்படின்னு இருக்கு. ஸோ இட்டை நம்ம அப்படியே ரீட்டைன் பண்ண போறோம். verb என்ன இருக்கு? is அப்படிங்கிற verb இருக்கு. it's very expensive அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் verb போடுவோம். இது பாசிட்டிவ் சென்டென்ஸா இருக்கிறதுனால இதை நெகேட் பண்ணுவோம். நெகேட் பண்ணி கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல போடுவோம். இஸ் நாட் அப்படிங்கிறது என்னவா மாறும்? isn't அப்படின்னு மாறும். isn't. அப்புறம் அந்த ப்ரோனோனை அப்படியே போடுவோம். it. இதுதான் இதுக்கான ஆன்சர். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் isn't it? it's very expensive isn't it அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னோம்? yes, the prices are rocket, I mean these prices are very high அப்படின்னு உங்க ஃப்ரெண்டோ சொல்லணும். ஓகேங்களா? so it's very expensive isn't it? அதுதான் வந்து question tag. you and your colleague have just finished a training course. நீங்களும் உங்க ஃப்ரெண்டோ உங்களோட கலீகும் வந்து so there's a difference between a friend and a colleague. friend அப்படிங்கிறவங்க உங்களோட கூட இருக்கிற உங்களோட தோழர், உங்களோட படிச்சிருக்கலாம், எப்படி வேணா உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். கலீக் அப்படிங்கிறவங்க உங்க ஒர்க் ஸ்பேஸ்ல உங்க கூட இருக்கிறவங்க, அவங்கள கலீக் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்க கூட ஒர்க் பண்றவங்க. you and your colleague have finished a training course. நீங்க அந்த ட்ரைனிங் கோர்ஸை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணீங்க. ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட உங்க கலீக் கிட்ட அதை சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? you want to express it. you say that the course was great. the course was great. ஸோ எப்படி இது உங்களோட கலீக் அக்செப்ட் பண்ண வைப்பீங்க? the course was great. so
அகேன் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது இங்க என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டா மாறும். வாஸ் அப்படிங்கறத அப்படியே நம்ம ரீடைன் பண்ண போறோம். வாஸ்ங்கிற வேர்வை எழுதிட்டு நெகேட் பண்ண போறோம். வாசன்ட் இட். The course was great, wasn't it? The course was great, wasn't it? இதுதான் இதோட கொஸ்டின் டேக். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம டீ டைம் ட்ரீட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போற டாபிக், இன்னைக்கோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா adverbs. ஸோ adverbs அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நாம இங்க இருக்கிற வார்த்தை எல்லாத்தையும் பார்ப்போம். இது எல்லாமே வந்து adverbs தான். They were waiting eagerly for the party. They were waiting eagerly for the party. அந்த பார்ட்டி நடக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. She went away. She went away. அவங்க தூரமா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். I went home. She was intentionally absent. She was intentionally absent. Okay. இல்ல she absented herself intentionally. She absented herself intentionally அப்படின்னு சொல்லலாம். It was quite good அப்படின்னு சொல்லலாம். She danced beautifully அப்படின்னு சொல்லலாம். She dressed gracefully அப்படின்னு சொல்லலாம். It was extremely cold அப்படின்னு சொல்லலாம். Extremely cold. Okay. They fought brutally அப்படின்னு சொல்லலாம். They fought, அவங்க ரெண்டு பேரும் brutally சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். They returned happily, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா திரும்பி வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். They escaped quickly, எப்படி எஸ்கேப் ஆனாங்க? ரொம்ப குயிக்கா எஸ்கேப் ஆனாங்க. They escaped quickly அப்படின்னு சொல்லலாம். Not அப்படிங்கிறதும் நெகேஷனும் adverbs தான். I will come tomorrow அப்படிங்கிறதையும் நம்ம adverb-ஆ யூஸ் பண்ணலாம். I accidentally met her. I met her accidentally. I accidentally met her அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க இங்க இருக்கிற எந்த வார்த்தையை பார்த்தாலும் நம்ம adverb-ஆ யூஸ் பண்ணலாம். ஸோ adverb-ஐ நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு அட்ஜெக்டிவ்னா ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணோம். நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஆனா ஒரு adverb அப்படிங்கிறது ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணும். ஆஸ் த நேம் சஜஸ்ட், adverb அப்படின்னு இருக்கு. ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணும் பேசிக்கா. இது மட்டும் இல்லாம ஒரு அட்ஜெக்டிவையும் குவாலிஃபை பண்ணும். ஒரு adverb ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணும், ஒரு அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணும். தேர்டாவது எதை குவாலிஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு adverb-ஐயும் குவாலிஃபை பண்ணும். ஸோ அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ adverbs அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க பார்ப்போம் பாருங்க. That tell you more about verbs, adjectives and other adverbs. ஒரு adverb அந்த சென்டென்ஸ்ல ஆல்ரெடி இருக்கும். அந்த adverb குவாலிஃபை பண்ணுச்சுனாலும் அதுவும் ஒரு adverb தான். She writes neatly. இங்க she அப்படிங்கிறது என்ன? சப்ஜெக்ட். writes அப்படிங்கிறது verb. இதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதியிருக்காங்க. writes அப்படின்னா write பிளஸ் எஸ், verb பிளஸ் எஸ் போட்டா தேர்ட் பர்சன் சிங்கிள் இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல verb பிளஸ் எஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி அவங்க எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தா நீட்லி அப்படிங்கிறது ஆன்சர் பண்ணுது. இட்ஸ் அன் adverb. ஹவு நல்லா பார்த்தீங்கன்னா ஷீ நீட்லி கிடையாது. அவங்கள பத்தி நீட்லிங்கிற வார்த்தை குவாலிஃபை பண்ணல. அவங்கள பத்தி ஷீ அப்படிங்கிற பர்சனை பத்தி நீட்லி அப்படிங்கிற வார்த்தை எதுவுமே சொல்லல. அவங்க எப்படி எழுதுனாங்க அப்படிங்கறத குவாலிஃபை பண்ணுது. ரைட் அப்படிங்கிற வேர்பை குவாலிஃபை பண்றதுனால நீட்லி அப்படிங்கிறது ஒரு adverb-ஆ ஆகுதுங்க. ஓகேங்களா? The traffic was moving slowly. The traffic அப்படிங்கிறது சப்ஜெக்ட். verb வந்து was moving. இது வந்து past continuousல இருக்கு. slowly the traffic மூவ் ஆயிட்டு இருக்கு. எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு? how, in what manner, slowly. so இது வந்து ஒரு adverb. we waited patiently to see the doctor. we அப்படிங்கிறது சப்ஜெக்ட். waited verb past tenseல இருக்கு. patientlyங்கிறது adverb. எப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்? ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். to see இது வந்து to infinitive-ஆ வந்திருக்கு. the doctor யாரை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்? அந்த டாக்டரை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். so we waited patiently. how did we wait? in what manner did we wait? we waited patiently. பொறுமையா அப்படிங்கிறது எப்படி வெயிட் பண்ணாங்கிறத குவாலிஃபை பண்றதுனால அது வந்து waited patiently அப்படிங்கிறது இங்க வந்து adverb-ஆ இருக்கு. ஓகேங்களா? they waved goodbye sadly. they waved goodbye. they waved what? goodbye sadly. எப்படி வேவ் பண்ணாங்க? இதுதான் verb. இது சப்ஜெக்ட். எப்படி வேவ் பண்ணாங்க? சேடா வேவ் பண்ணாங்க. அதனால வந்தது adverb. ஓகே. டேவிட் சப்ஜெக்ட். இது பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்கு. டேவிட் சிங்ஸ் அப்படிங்கிறது
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வருது. எப்படி டேவிட் சிங் பண்றாரு, எப்பயுமே எப்படி பாடுறாரு அப்படின்னு பார்த்தா he sings beautifully. எப்படி சிங் பண்றாரு, அழகா பாடுறாரு. ஸோ இட் இஸ் அன் adverb. Then the children subject walked verb, இது வந்து past tenseல வந்திருக்கு. quickly into the classroom, intoங்கிறது preposition, classroomங்கிறது place. quickly அப்படிங்கிறது இங்க adverb. எப்படி நடந்து போனாங்க, குயிக்கா நடந்து போனாங்க. எப்படி நடந்து போனாங்க, குயிக்கா நடந்து போனாங்க. ஸோ walked குயிக்லி, வாக்டுங்கிறத குவாலிஃபை பண்றதுனால குயிக்லி அப்படிங்கிறது இங்க அட்வர்பா வந்திருக்கு. ஓகேங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அட்வர்ப். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ஆல்ரெடி பார்த்தோம், அட்வர்புங்கிறது ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணும், ஒரு அட்ஜெக்டிவா குவாலிஃபை பண்ணும், ஒரு அட்வர்பை குவாலிஃபை பண்ணும். ஸோ இப்போ நமக்கு எக்ஸாம்பிளா இங்க நிறைய சென்டென்சஸ் இருக்கு. அதுல எப்படி எல்லாம் அட்வர்ப் வந்து ஒரு வேர்பை, ஒரு அட்ஜெக்டிவா, ஒரு அட்வர்பை குவாலிஃபை பண்ணுது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, ஜூலி கேன் ஹார்ட்லி வெயிட் ஃபார் ஸ்கூல் டு எண்ட். ஜூலி அப்படிங்கிறவ தான் சப்ஜெக்ட், கேன் வெயிட் அப்படிங்கிறது தான் வேர்ப். கேன் ஹார்ட்லி வெயிட் அப்படின்னா அவங்களால வெயிட் பண்ணவே முடியல. ஸோ இந்த ஹார்ட்லி அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லுது, அவங்களால வெயிட் பண்ணவே முடியல. ஹார்ட்லிங்கிறது ஒரு நெகட்டிவ் மீனிங் தான் கொடுக்குது. ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி அப்படின்லாம், செல்டம் அப்படிலாம் வந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவான மீனிங்கை கொடுக்கும். ஹார்ட்லி வெயிட் ஃபார் த ஸ்கூல் டு எண்ட் அப்படின்னா இந்த வெயிட் அப்படிங்கறத குவாலிஃபை பண்ணுது. எப்படி வெயிட் பண்ண முடியும், எப்படி வெயிட் பண்ணல, முடியவே இல்லை அவங்களால. ஸோ ஹார்ட்லி வெயிட் அப்படிங்கறதுனால இது வந்து அட்வர்பா இருக்கு. ஸோ இது வேர்பை குவாலிஃபை பண்ணுது. தே டிராவல்டு ஃபார் அண்ட் வைட். அவங்க எப்படி டிராவல் பண்ணாங்க, ஃபார் அண்ட் வைட், தூரமா டிராவல் பண்ணாங்க, எவ்வளவு தூரம் வேணா போற அளவுக்கு டிராவல் பண்ணாங்க. ஸோ இது வந்து அட்வர்ப். ஸோ வேர்பை குவாலிஃபை பண்ணுது அட்வர்ப். தே அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். அதே மாதிரி இங்க பாருங்க, மெல்லிசா டர்ன்ட் அரவுண்ட். மெல்லிசா என்ன பண்ணாங்க, ஷி டர்ன்ட் அரவுண்ட், சுத்தி திரும்பினாங்க. ஸோ வேர்பை குவாலிஃபை பண்ணுது வேர்ப். கோ குயிக்லி, எப்படி போகணும், குயிக்கா போகணும். ஸோ இது வந்து அட்வர்ப். சாரி, கோ அப்படிங்கிறது வேர்ப். அண்ட் டெல் ஹர் டு கம் ஹியர். கம் வேர்ப், எங்க வரணும் அட்வர்ப். வேர் அப்படிங்கிறது ஆன்சர் பண்ணாலும் அட்வர்ப் தான். ஹவு, வேர், வென், இது மூணுத்தையும் ஆன்சர் பண்ணாலும் அட்வர்ப் தான். ஹவு மச், எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு அது நடக்குது அப்படின்னாலும் வந்து அட்வர்ப் தான். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம வேர்ப்ஸ் எப்படி குவாலிஃபை பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி குவாலிஃபை பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸ்காட் வாஸ் லுக்ட் ராதர் சர்ப்ரைஸ். இந்த ராதரே விட்டுருங்களேன், ஸ்காட் லுக்ட் சர்ப்ரைஸ். ஸ்காட் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தா, ஹி வாஸ் சர்ப்ரைஸ். ஓகே, இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஏன்னா இது ஸ்காட்டை டிஸ்கிரைப் பண்ணுது. ஹி லுக்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். he looked surprised, he looked rather surprised அப்படின்னு சொல்றோம். யூஸ்வலா நான் ஸ்காட்டை பார்க்க போனேன், நான் என்ன நினைச்சேன்னா he would be sad. ஆனா அதுக்கு மாறாக அவன் எப்படி இருந்தான், சர்ப்ரைஸ்டா இருந்தான். ஓகே, அப்போ மாறாக அப்படின்னு சொல்லி இதை குவாலிஃபை பண்ணுது இல்லைங்களா, அதனால இது வந்து ஒரு அட்வர்ப். ஓகே, the soup was too hot. இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஹாட்டா இருக்கு, எப்படி இருக்கு சூப், ஹாட்டா இருக்கு. ஸோ the சூப்புங்கிறது சப்ஜெக்ட், வாஸ்ங்கிறது verb. எவ்வளோ ஹாட்டா இருந்துச்சு, டூ ஹாட், ரொம்ப ஹாட்டா இருக்கு. அதோட எக்ஸ்ட்ரீமிட்டியை சொல்லுது. டு வாட் இன்டென்சிட்டி இட் இஸ் ஹாட், இட் இஸ் டூ ஹாட் டு ஈட். ஸோ டூ ஹாட் டு ஈட்னா ரொம்ப சூடா இருந்துச்சு, என்னால குடிக்கவே முடியல அப்படிங்கிறது. அப்போ இந்த டூ அப்படிங்கிறது அது எவ்வளோ, ஹவு மச் இட் இஸ், டு வாட் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ஹாட் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து அட்வர்ப். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், யூ ஆர் சோ ஹெல்ப்ஃபுல். ஸோ யூ ஆர் ஹெல்ப்ஃபுல், நீ ரொம்ப உதவி பண்றவங்களா இருக்க அப்படின்னு சொல்லுது. இந்த யூவை தான் இந்த ஹெல்ப்ஃபுல் வந்து குவாலிஃபை பண்ணுது. அதனால இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். எவ்வளோ அளவுக்கு ஹெல்ப்ஃபுல், யூ ஆர் சோ ஹெல்ப்ஃபுல், நீ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க. அப்போ டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் ஹெல்ப்ஃபுல், யூ ஆர் சோ ஹெல்ப்ஃபுல். அப்போ இது வந்து அட்வர்ப். தென் தேங்க்யூன்னு சொல்லிடுறாங்க. தென் இட்ஸ் குவைட் சில்லி நவ். இட்ஸ் குவைட் சில்லி நவ். இட்ஸ் சில்லி. சில்லிங்கிறது இங்க வந்து அட்ஜெக்டிவ். எப்படி இருக்கு இப்போ, சில்லுன்னு இருக்கு. குவைட்னா நான் சொல்ற அளவுக்கு சில்லுன்னு இருக்கு. ஐ மீன் ஸ்பெசிஃபிக்கலி சில்லி, இம்பார்ட்டன்ட்லி சொல்ற அளவுக்கு சில்லி. ஓகே, நார்மலா இருக்கிறத விட குவைட் சில்லி அப்படின்னு சொல்றாங்க. குவைட் அப்படின்னு சொன்னா சொல்ற அளவுக்கு. ஓகேங்களா, நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. இட்ஸ் குவைட் குட், நல்லாவே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ குவைட் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டு வார்த்தை இருக்கு, குவைட், குவைட். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த குவைட் அமைதியா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்
அட்வர்ப்ஸ் இது வரைக்கும் நம்ம verb எப்படி குவாலிஃபை பண்ணுச்சு, adjectives எப்படி குவாலிஃபை பண்ணுச்சுன்னு பார்ப்போம். இப்போ அட்வர்ப்ஸ் எப்படி குவாலிஃபை பண்ணுச்சு அப்படின்னு பார்க்க போறோம். சாரா சப்ஜெக்ட், டான்ஸ் verb. டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்கிற verb. எக்ஸ்ட்ரீம்லி வெல், வெல்லுங்கிறது எப்படி, ஷி டான்ஸ்ட் வெல் அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த வெல் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு அட்வர்ப். ஓகேங்களா? திஸ் இயர் அப்படிங்கிறதும் டைம் குறிக்குது அட்வர்பா தான் வரும். ஆனா நம்ம இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது எப்படி வந்து ஒரு அட்வர்பே இன்னொரு அட்வர்ப் வந்து குவாலிஃபை பண்ணுது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? வெல் எப்படி, to what extent she danced well அப்படின்னு பார்த்தா she danced extremely well அப்படின்றது சொல்றதுனால இது வந்து ஒரு adverb. ஓகேங்களா? the car subject, was verb, following சேர்த்து verb. கார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. எப்படி ஃபாலோ பண்ணுது, இட் இஸ் ஃபாலோயிங் க்ளோஸ்லி, ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஸோ க்ளோஸ்லி எப்படி ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்றதுனால இது வந்து ஒரு adverb. எவ்வளோ க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, too closely, to what extent, how little, how much distance, to அப்படிங்கறதுனால அகேன் இதையே இது குவாலிஃபை பண்றதுனால இது ஒரு அட்வர்பா இருக்கு. ஸோ இப்படிதான் ஒரு அட்வர்பா இன்னொரு அட்வர்ப் குவாலிஃபை பண்ணுது. Greg came usually, unusually late. ஸோ Greg came subject, verb, late அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப். டைம் குறிக்குது, லேட்டா வரான் அப்படிங்கிறது சொல்லுது. Greg came late. ஓகேங்களா? லேட்டா வரான், லேட்டா வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி அது ஒரு அட்வர்ப் ஆயிடுச்சு. எப்படி லேட்டா வந்தான், அன்யூஸ்வலி. இது வரைக்கும் அவன் வந்து யூஸ்வலா லேட்டா வர மாட்டான். பட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்யூஸ்வலா லேட்டா வந்தான். ஸோ அன்யூஸ்வலிங்கிறது ஒரு அது அதோட மேனர் குறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி லேட்டா வந்தா, அன்யூஸ்வலா லேட்டா வந்தா, இது வரைக்கும் வராத அளவுக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு அட்வர்பை குவாலிஃபை பண்ணுது. அந்த லேட் அப்படிங்கிறது அவன் எப்பயுமே பண்றது கிடையாது. ஓகேங்களா? அன்யூஸ்வலிங்கிறது ஒரு verb. Again, he almost never complains. ஹீங்கிறது சப்ஜெக்ட், கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது verb-னு வச்சுக்கோங்களேன். நெவர் அப்படிங்கிறது adverb. he never complains, அவன் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. நெவர் அப்படிங்கிறது நெகேட் பண்ணுது, பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லுது. அதனால வந்து ஒரு adverb. almost never complains, கம்ப்ளைண்டே பண்ண மாட்டான், எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான். almost never அப்படின்னு சொல்றதுனால இந்த நெவரை குவாலிஃபை பண்றதுனால இது ஒரு adverb ஆயிடுது. almost. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு adverb ஒரு verb-ஐ ஒரு adjective இல்ல ஒரு adverb-ஐயே குவாலிஃபை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் adverbs. ஸோ டைப்ஸ் ஆஃப் adverbs நமக்கு முக்கியமா 8 டைப்ஸ் ஆஃப் adverbs நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது இல்லாம சில adverbs-உம் இருக்கு. பட் as far as this exam is concerned நமக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் adverbs தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் வந்து adverb of manner. ஒரு விஷயம் எப்படி நடக்குது, how அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுச்சுன்னா தட் இஸ் adverb of manner. ஓகேங்களா? she danced gracefully. எப்படி அவங்க டான்ஸ் பண்ணாங்க, she danced gracefully. so it answers the question how. அது வந்து adverb of manner. நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா adverb of degree. டிகிரினா to what extent, how much, how little அப்படின்னு சொல்லுச்சுன்னா அது வந்து adverb of degree. to what degree அப்படின்னு சொல்லுவோம். it is too hot அப்படின்னு சொன்னா that's adverb of degree. it's extremely cold அப்படின்னு சொன்னா adverb of degree. then adverbs of place. எங்கெல்லாம் place குறிக்குதோ அதெல்லாம் வந்து adverbs of place. here, there, I placed the water bottle here, I threw the pen over there அப்படின்னு சொன்னா அது place குறிக்குது. அப்போ வந்து அது adverb of place. and time எதெல்லாம் குறிக்குதோ அது வந்து adverb of time. so I am standing here now அப்படின்னு சொன்னா nowங்கிறது டைம் குறிக்குது. so this year we will be going to Delhi அப்படின்னு சொன்னா this year அப்படிங்கிறது டைம் குறிக்குது. Monday and weeks of the day, months of the year அப்படின்னு நம்ம எதெல்லாம் டைம் குறிக்கிற சொல்லி யூஸ் பண்றோமோ அது எல்லாமே வந்து adverbs of timeல வருது. நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா adverbs of frequency. how often ஒரு விஷயம் நடக்குது, எவ்வளவு கால இடைவெளியில் நடக்குது, எப்பயுமே நடக்கிறது இல்லை, it never happens அப்படின்னு சொன்னா கூட அது frequency தான். லைக் சம்டைம்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னாலும் அது வந்து frequencyல தான் வரும். ஓகேங்களா? then we have adverbs of confirmation and negation. ஒரு விஷயத்தை affirm பண்றதுக்கும் ஒரு விஷயத்தை நெகேட் பண்றதுக்கும் never, yes I can do it அப்படின்னு சொன்னா adverb of confirmation or affirmation. no I can't do it, but noன்னு சொல்றது adverb of negation. I am not doing it, அந்த not அப்படிங்கிறது adverb of negation. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப் adverb of reason. ஒரு விஷயம் ஏன் நடக்குது, cause and அதோட பின்விளைவு என்ன அப்படின்னு சொல்றத கனெக்ட் பண்றது வந்து adverb of reason. so it rained
therefore I didn't go to school. It rained, therefore I didn't go to school. மழை வந்தது அதனால நான் வந்து ஸ்கூலுக்கு போகல. அப்ப அந்த அதனால நான் சொல்றது வந்து adverb of reason. That also is called as linking adverb. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து adverb of comment இல்ல வந்து opinion adverb அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னன்னா ஒரு விஷயத்துக்கு பத்தின நம்மளோட ஒப்பீனியன், ஒரு விஷயம் எப்படி நடந்திருக்குன்றத பத்தி நம்மளோட ஒப்பீனியன், ஒருத்தரை பத்தி நம்மளோட ஒப்பீனியன், இல்ல ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா அதை பத்தி நம்மளோட ஒப்பீனியன், எதுவா வேணா இருக்கலாம், நம்ம அதை பத்தி என்ன நினைக்கிறோம், நம்மளோட காமெண்ட் எதுவா இருந்தாலும் that comes under adverb of comment. ஸோ நம்ம இதை பத்தி இந்த ஒரு டைப் ஆஃப் அட்வர்பையும் இப்போ நம்ம எலாபரேட்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அட்வர்ப் வந்து adverb of manner. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் adverb of manner அப்படிங்கிறது ஹவுங்கிற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா the girl answered all the questions correctly. எப்படி ஆன்சர் பண்ணாங்க? கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. ஸோ இது வந்து adverb of manner. ஸோ இங்க the girls அப்படிங்கிறது சப்ஜெக்ட், answered அப்படிங்கிறது verb, all the questions அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். எப்படி ஆன்சர் பண்ணாங்க? கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க, அது வந்து adverb. He was driving subject, was driving வந்து verb, carelessly எப்படி டிரைவ் பண்ணாரு? சுத்தமா கேர்லெஸ்ஸா டிரைவ் பண்ணாரு அப்படிங்கிறது இது வந்து adverb. ஸோ how அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. The plane landed safely. The plane அப்படிங்கிறது சப்ஜெக்ட், landed அப்படிங்கிறது verb. எப்படி லேண்ட் ஆச்சு பிளேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து adverb. சேஃபா லேண்ட் ஆச்சு, ஸோ இட் இஸ் an adverb. Katie plays the piano skillfully. ஸோ கேட்டி வந்து எப்பவுமே பியானோ வாசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இட் இஸ் a simple present tense verb. கேட்டிங்கிறது சப்ஜெக்ட், பியானோ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸ்கில்ஃபுல்லி அப்படின்னா அவங்க நல்லா ஸ்கில்டா இருக்காங்க பியானோ வாசிக்கிறதுல, அந்த ஸ்கில்லை வெளிப்படுத்துற மாதிரி அவங்க வந்து வாசிக்கிறாங்க. ஸோ இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் லேண்ட் ஆனது எப்படி? சேஃப்லி. எப்படி டிரைவ் பண்ணாரு? கேர்லெஸ்லி. எப்படி ஆன்சர் பண்ணாங்க? கரெக்ட்லி. ஸோ அதே மாதிரி எப்படி பிளே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்கில்ஃபுல்லி. ஸோ அதனால இது வந்து ஒரு adverb. இது எல்லாமே என்ன டைப் ஆஃப் adverb அப்படின்னு பார்த்தீங்கன்னா adverb of manner. எந்த மேனர்ல அந்த விஷயத்த அவங்க பண்ணாங்க? ஸ்லோவா பண்ணாங்களா? சாஃப்டா அந்த விஷயம் அது லேண்ட் ஆச்சா? ஸ்கில்ஃபுல்லா பியானோ வாசிச்சாங்களா? கேர்லெஸ்ஸா அந்த விஷயத்த பண்ணாங்களா? கரெக்டா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாங்களா? ஸோ இது எல்லாமே மேனரை குறிக்குது. ஹவு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. ஸோ இது எல்லாமே adverb of manner. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் adverb that we are going to see is adverb of degree. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு ஒரு விஷயம் ஹவு மச் ஆர் ஹவு லிட்டில் இல்ல அதோட இன்டென்சிட்டியை குறிக்குது, எவ்வளோன்னு இன்டென்சிஃபை பண்ணுது அப்படின்னாலும், வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லுதுனாலும் அது வந்து adverb of degree அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா they are tired அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. they are extremely tired. they are tired அப்படிங்கிறது ஓகே, they are tired. tired அப்படிங்கிறது இங்க வந்து they are tired அப்படிங்கிறது இங்க அட்ஜெக்டிவ் வச்சுக்கோங்க. இந்த அட்ஜெக்டிவை எது குவாலிஃபை பண்ணுது? they are extremely tired அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, we played badly. நம்ம எப்படி ப்ளே பண்ணோம்? பேடா ப்ளே பண்ணோம். எப்படி எவ்வளோ பேடா ப்ளே பண்ணோம் அப்படின்னா வெரி பேட்லி. ஸோ அங்கே எக்ஸ்ட்ரீம்லிங்கிறது ஒரு adverb, இங்கே வெரிங்கிறது ஒரு adverb. தட் ஐடியா இஸ் ஸ்டூபிட். எப்படி இருக்கு அந்த ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் ஐடியா இஸ் ஸ்டூபிட். எவ்வளோ ஸ்டூபிடா இருக்கு? இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்டூபிட். தட் ஐடியா இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டூபிட். ஸோ இது ஒரு adverb. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆல்ரெடி நாம சொல்லியிருக்கோம், அதோட இன்டென்சிட்டியை குறிக்கிறோம். அது எவ்வளோ பெருசு, எவ்வளோ எக்ஸ்ட்ரீமானது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்றது adverb of degree. ஸோ இது வரைக்கும் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் adverb பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து adverb of manner, செகண்ட் வந்து adverb of degree. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் adverb பார்ப்போம், adverbs of place. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எதெல்லாம் வந்து ஒரு பிளேஸை குறிக்குதோ அதெல்லாம் வந்து adverb of place. எதுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம். இட்ஸ் வெரி சன்னி பட் கோல்ட் அவுட் சைடு. ரொம்ப சன்னியா இருந்தது, ஆனா வெளியில எப்படி இருந்தது? கோல்டா இருந்தது. அந்த வெளியில அவுட் சைடு அப்படிங்கிறது என்ன? இங்க adverb of place. ஓகேங்களா? the boys are playing upstairs. பாய்ஸ் என்ன பண்றாங்க? விளையாடிட்டு இருக்காங்க. பாய்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட், ஆர் பிளேயிங்கிறது verb. upstairs எங்க விளையாடிட்டு இருக்காங்க? upstairs விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அது வந்து adverb of place. that's our ball there. நம்மளோட பால் தான் அங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். that's our ball there. that is our ball. that pronoun is verb, our ball object, there அப்படிங்கிறது place குறிக்குது. so it is an adverb of place. I couldn't find my book. I couldn't find my book. could notங்கிறதும் இங்க adverb தான். could findங்கிறது verb.
மை புக்குங்கிறது ஆப்ஜெக்ட். எனிவேர் எங்கேயுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. நோ பிளேஸ். ஏன்னா இங்க நெகேட் பண்ணி தான் அது எனிவேர்னு வருது. எனிவேர்ங்கிறது எல்லா பிளேஸையுமே குறிக்கும். நாட் எனிவேர் அப்படின்னா எங்கேயுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த அங்க எனிவேர் அப்படின்னு வந்திருக்கிறது adverb of place. They live in a house nearby. They subject verb. இது வந்து noun. இது வந்து நியர்பை. ஹவுஸ்ங்கிறது இங்க கிட்டத்தட்ட பிளேஸை குறிக்குது adverb தான். ஆனா இங்க நியர்பை அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா பிளேஸை குறிக்குது adverb of place. ஸோ இதுதான் வந்து தேர்ட் டைப் ஆஃப் adverb. ஃபோர்த் டைப் ஆஃப் adverb வந்து adverbs of time. எங்கெல்லாம் டைம் குறிக்குதோ, எதெல்லாம் வென் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுதோ அதெல்லாம் வந்து adverbs of time அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு மை நியூ ஸ்கூல் டுமாரோ. நான் எப்போ என்னோட நியூ ஸ்கூலுக்கு போறேன்? நாளைக்கு போறேன். ஸோ அந்த டுமாரோ அப்படிங்கிற வார்த்தை வந்து adverb of time. ஸோ ஐ எம் கோயிங் டு மை ஸ்கூல் டுமாரோ. The train has already left. Has leftங்கிறது தான் இங்க verb. இந்த already அப்படிங்கிறது என்னது? adverb of time. ஏற்கனவே ட்ரெயின் கிளம்பிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு விஷயத்த நிகழ்ந்த ஒரு காலத்தை குறிக்கிறதுனால அது வந்து adverb of time. ஓகேங்களா? We moved into our new house last week. Moved அப்படின்னா என்ன? புதுசா ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கதான் இனிமே தங்க போறாங்க. ஓகேங்களா? We subject. நாங்க அந்த வீட்டுக்கு எப்போ போனோம் எங்களோட புது வீட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா we movedங்கிறதா இங்க வந்து verb. எப்போ போனோம்? லாஸ்ட் வீக் போனோம். ஸோ அப்போ அந்த லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது adverb of time. Then my big brother, அவர் தான் சப்ஜெக்ட். my big brother என்ன பண்றாரு? goes அப்படிங்கிறது verb. goes அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். goes to college in the autumn. autumn அப்படிங்கிறது ஒரு இலையுதிர் காலத்தை குறிக்குது, ஒரு சீசனை குறிக்குது. ஓகேங்களா? சீசனும் என்னத்தை குறிக்கும்? ஒரு டைமை குறிக்கும். சம்மர், வின்டர் அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் அப்படிங்கிறதும் ஒரு சீசன். ஓகேங்களா? ஸோ கோஸ் டு காலேஜ் இந்த ஆட்டம். ஸோ நம்ம யூஸ்வலி பார்த்துருக்கோம் ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல நடக்குது, ஆனால் அந்த விஷயம் பிளான்டா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மை பிக் பிரதர் வில் கோ டு காலேஜ் இன் தி ஆட்டம் அப்படின்னு வந்திருக்கணும். மை பிக் பிரதர் கோஸ் டு காலேஜ் இன் தி ஆட்டம்னு வந்திருக்கு. பிகாஸ் அது வந்து ஒரு ஸ்கெடியூல் பண்ண ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆட்டம் அப்படிங்கிறது தான் டைமை குறிக்குது. இட் இஸ் அன் adverb of time. ஓகேங்களா? அவர் ஃபேவரட் டிவி ப்ரோக்ராம் தான் சப்ஜெக்ட். டிவி ப்ரோக்ராம் எது? எங்களோட ஃபேவரட்டான டிவி ப்ரோக்ராம் அகெயின் ஸ்டார்ட்ஸ். இது வந்து ஒரு கன்ஃபார்மான விஷயம், ஃபியூச்சர்ல தான் நடக்கும் போது அந்த கன்ஃபார்மான விஷயம். அதனால நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றேன். at 6 o'clock. எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 6 o'clock. ஸோ இட் இஸ் an adverb of time. It rained heavily last night. It subject. Heavy rained verb. Heavily எப்படி? To what extent? Adverb. It rained heavily. எப்படி பெஞ்சது மழை? சாரி, what extent வராது. It rained heavily அப்படின்னா manner, how it rained heavily. So last night அப்படிங்கிறது adverb of time. ஓகேங்களா? we are going, beங்கிறது சப்ஜெக்ட், are goingங்கிறது verb. on a trip in a few days time. in a few days time அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுவுமே டைமை குறிக்குது. அதனால வந்து adverb of time. So far we have seen 4 types of adverbs: adverb of manner, adverb of degree, adverb of place, adverb of time. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா adverb of negation and confirmation. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றது, அதாவது அஃபார்ம் பண்றதுக்கும் ஒரு விஷயத்த நெகேட் பண்றதுக்கும் நாம வந்து adverbs யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், we never go to the theme parks. நாங்கள் எப்பவுமே தீம் பார்க்ஸ்க்கே போக மாட்டோம். ஸோ நெவர் அப்படிங்கிறது என்ன? இங்க நெகட்டிவா இந்த சென்டென்ஸை மாத்துது. அதனால இது வந்து adverb of negation. adverb of negation. We did not study for the exam. அப்போ not அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸை நெகேட் பண்றது is adverb of negation. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆர் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா மாத்துது. ஆல்ரெடி அந்த விஷயம் பாசிட்டிவா இருக்கு, ஆனா நம்ம அதை இன்னும் ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில adverbs யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற adverbs தான் வந்து adverbs of confirmation or adverbs of affirmation அப்படின்னு சொல்லுவோம். Yes, we love that game. Yes, we love that game அப்படின்னு சொல்லுவோம். We love that game. Yes, it is positive. Yes, we love that game அப்படின்னு சொல்லும்போது இது அதை இன்னும் நான் வந்து பாசிட்டிவா மாத்துறேன். இன்னும் அதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஆமா, எங்களுக்கு அந்த கேம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் எஸ் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து என்னது? adverb of confirmation or affirmation அப்படின்னு அர்த்தம். You certainly did well on that test. நீங்க எப்பயுமே டெஸ்ட்ல நல்லா பண்ணுவீங்க, அந்த பர்டிகுலர் டெஸ்ட்ல நீங்க சர்டனா நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்றது நான் அதை இன்னும் பாசிட்டிவா மாத்துறேன். அப்போ இங்க certainly நான் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தை வந்து adverb of confirmation or affirmation. Sarah obviously knew the answer to the question.
சாராக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். ஆப்வியஸா தெரியும் அப்படிங்கிறது என்ன? கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அது இன்னும் பாசிட்டிவா, எஸ் ஆப்வியஸ்லி ஷி நோஸ் தி ஆன்சர். சாரா இல்லையா, அவங்க படிப்பாங்க, நல்லா படிக்கிற பொண்ணு, ஸோ ஷி நோஸ் தி ஆன்சர் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நான் ஆப்வியஸ்லி அப்படின்னு சொல்றது அது இன்னும் பாசிட்டிவா மாத்துது. இட்ஸ் an adverb of affirmation or confirmation. நெக்ஸ்ட் யூ டிட் வெல் இண்டீட். இண்டீட் அப்படிங்கிறது எஸ் ட்ரூலி அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா, யூ டிட் வெல். வெல் ஆல்ரெடி வந்து நல்லா பண்ணீங்க, இஸ் an adverb. இது வந்து verb, யூங்கிறது சப்ஜெக்ட். இண்டீட் அப்படிங்கிறது இன்னும் பாசிட்டிவா மாத்துறதுனால, வெல் அப்படிங்கிறது இது சிக்னிஃபை பண்றதுனால இது வந்து ஒரு adverb ஆயிடுது. So this is how we use verbs, adverbs of confirmation or affirmation, and adverbs of negation. So next type of adverb, so this is our first fifth type. Next நாம வந்து sixth type of adverb பார்க்க போறோம். அது வந்து adverbs of frequency. How often ஒரு விஷயம் நடக்குது, எவ்வளவு கால இடைவெளியில் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து how often அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்களேன், கேடி practices the piano regularly. ஸோ கேடி எப்பவுமே அது ப்ராக்டிஸ் பண்றாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதியிருக்கோம். எதை ப்ராக்டிஸ் பண்றாங்க? பியானோ ப்ராக்டிஸ் பண்றாங்க. எவ்வளோ ஆஃபன், எப்பப்போ ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னு பார்த்தா ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ இட் ஆன்சர்ஸ் தி கொஸ்டின் ஹவு ஆஃபன். ஸோ அதனால இது வந்து ஒரு அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The children always go to the school on the bus. ஸோ சில்ட்ரன் என்ன பண்றாங்க? பஸ்ல தான் போறாங்க. ஸோ எப்பெல்லாம் பஸ்ல போறாங்க? ஹவு ஆஃபன் அப்படின்னு கேட்டா ஆல்வேஸ் அப்படின்னு அதுக்கான ஆன்சர் வருது. ஸோ இங்க வந்து ஆல்வேஸ் அப்படிங்கிறது adverb of frequency. I will never make that mistake again. I will make that mistake again அப்படின்னு சொன்னா அது நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வருது. I will make that mistake again. I will never. இந்த never அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நெகேஷனுக்கும் பார்த்துருக்கோம். பட் never அப்படிங்கிறது இங்க காலத்தையும் குறிக்குது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நான் எப்பயுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு குறிக்குது. It is both an adverb of negation and adverb of frequency. So இது வந்து adverb of frequency and adverb of negation. Have you ever been to Japan? Ever அப்படின்னா எப்பயாச்சும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க எப்பயாச்சும் ஜப்பான் போயிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறதுனால அந்த ever அப்படிங்கிறதும் adverb of frequency. We have been to Disney twice. நாங்க டிஸ்னிக்கு 2 முறை போயிருக்கோம். ஓகேங்களா, எத்தனை முறை போயிருக்கோம், how often அப்படிங்கறத ஆன்சர் பண்ணுது adverb of frequency. The shops are often very busy. The shops are very busy. Shops எப்பவுமே பிஸியா இருக்கு. எப்பெல்லாம் பிஸியா இருக்கு? often. எப்பயுமே பிஸியா இருக்கு. ஸோ often அப்படிங்கிறதும் காலத்தை குறிக்குது. எவ்வளவு கால இடைவெளியில அப்படின்னு பார்த்தா often busy அப்படின்னு சொல்றோம். ஸோ adverb of frequency. Then the newspaper is delivered daily. Newspaper deliver ஆகுது. எப்பெல்லாம் deliver ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா daily deliver ஆகுது. ஸோ daily again is an adverb of frequency. Next, we walk home from school every day. So நாங்க we walk home from school. Sorry, we walk home from school அப்படிங்கிறது எங்க சென்டென்ஸ். ஸோ நாங்க வீட்டுக்கு எப்படி வருவோம்? ஸ்கூல்ல இருந்து நடந்து வருவோம். எப்பெல்லாம் நீங்க நடந்து வருவீங்க அப்படின்னு கேட்டா எவ்ரிடே நாங்க நடந்து தான் வருவோம் அப்படின்னு ஆன்சர் பண்ணது how oftenங்கிறது ஆன்சர் பண்ணதால எவ்ரிடேங்கிறது adverb of frequency. So this is the sixth type of adverb. So next type of adverb is adverb of reason. So sorry, we have come to the last part of adverbs. Sorry. So this is the seventh type of adverb, adverb of reason. Reasonனால என்ன? ஒரு காசையும் அதோட பின் விளைவையும் சொல்லுது. அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம adverb of reason. எதனால எது நடந்துச்சு அப்படின்னு சொல்றதா ரீசன் அப்படின்னு சொல்லுது. இங்க பாருங்களேன், adverb of reason is used to express the purpose of an action. ஒரு ஆக்ஷன் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. He therefore does not want to talk to me. ஏதோ நடந்திருக்கு, அதனால அவன் என் கூட பேசல, அதனால அவன் கிட்ட பேச விரும்பல அப்படின்னு சொல்றேன். அப்ப therefore அதனால அப்படின்னு நான் சொன்னேன்னா that is an adverb of reason. Kabir was hence neglected by the teacher. கபீர் ஏதோ பண்ணியிருக்காரு, அதனால டீச்சர் அவங்கள நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால hence அதுல இருந்து so டீச்சர் வந்து நெக்லெக்ட் பண்றாங்க. So hence அப்படிங்கிறது இங்க வந்து adverb of reason. Then the bell rang so he left the school. பெல் அடிச்சாங்க, அதனால அவன் ஸ்கூலை விட்டு கிளம்பிட்டான். ஸோ எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு? பெல் அடிச்சது, அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலை விட்டு அதனால கிளம்பிட்டான். ஸோ அப்படிங்கிறது adverb of reason. ஸோ அதுதான் அந்த ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுது. Then since it is hot, I am very tired. நான் டயர்டா இருக்கேன். ஏன் டயர்டா இருக்கேன்? Because it was hot. ஓகேங்களா, since it is hot, ரொம்ப சூடா இருக்கு, அதனால நான் டயர்டா இருக்கேன். ஸோ since அப்படிங்கிறது adverb of reason. Next,
ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரெயின், மழையின் காரணமாக the match was postponed. ஸோ மழையின் காரணமாக, எதனால? இதன் காரணமாக. ஸோ இதன் காரணமாக அப்படின்னு நான் சொல்றது வந்து adverb of reason. எதன் காரணமாக மேட்ச் போஸ்ட்போன் பண்ணாங்க? ரெயினின் காரணமாக, அது மழையின் காரணமாக மேட்சை போஸ்ட்போன் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம adverb of reason அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளோட 7th டைப் ஆஃப் adverb. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து adverb of comment இல்ல adverb of opinion அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து லாஸ்ட் டைப் ஆஃப் adverb that we are going to see. So last type of adverb, இது எதுக்கு யூஸ் பண்றாங்க? We are going to make a comment on what we and others are saying. யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்றதையோ இல்ல நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம், அது பத்தின கமெண்ட்டை தான் நம்ம வந்து கமெண்ட்டுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து adverb of comment இல்ல adverb of opinion அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து 3 டைப்பா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி திங்க் பண்றோம், ஒரு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு திங்க் பண்றோம். அப்பேரண்ட்லி இது இப்படிதான் இருக்கு, லைக் சர்டன்லி நான் நினைக்கிறேன் இது இப்படிதான் இருக்கும், இல்ல அன்டவுட்டட்லி நான் சொல்றேன் திஸ் இஸ் ஹவு இட் இஸ் அப்படின்னு சொல்றேன். ஆப்வியஸ்லி இது இப்படிதான் இருக்கும், இல்ல நான் ப்ரெசியூம் பண்றேன் தட் இட் இஸ் லைக் திஸ், ஆர் நான் கிளியரா சொல்றேன் கிளியர்லி ஸ்டேட்டிங் தட் திஸ் இஸ் லைக் திஸ் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து காமெண்ட், அதாவது காமெண்ட் அட்வர்ப்ஸ் ஆர் அட்வர்ப்ஸ் ஆஃப் காமெண்ட்ல வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்மளோட ஆட்டிடியூட் என்ன, லைக் சேட்லி இதுதான் நடந்துச்சு, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் திஸ் இஸ் வாட் ஐ திங்க். ஸோ நம்ம அந்த விஷயத்த பத்தி நம்மளோட ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு சொல்றது. சீரியஸ்லி, லக்கிலி, ஸோ அந்த விஷயம் நார்மலா இருக்கான அதை நம்ம இப்படி பார்க்குறோம், அது ரொம்ப லக்கியா நடந்த ஒரு விஷயமா பார்க்குறோம், இல்லை இது ஒரு சீரியஸான விஷயமா பார்க்குறோம். ஸோ நம்மளோட ஒப்பீனியன் அதுல சேர்க்கறதுனால இதை வந்து ஒப்பீனியன் அட்வர்ப்ஸ்ன்னு சொல்றோம், இல்லை காமெண்ட் அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இல்லை வேற என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா indicate the judgment. மத்தவங்க ஒருத்தங்க somebody, there is somebody and there is somebody's action, அவங்க பண்ண ஏதோ ஒரு செயல் பத்தி நம்மளோட judgment நம்ம அதை எப்படி பார்க்கிறோம். he bravely stood against them. ஸோ அவர் வந்து அவங்க எதிர்த்து நிக்கிறாங்க, அது ரொம்ப பிரேவான ஆக்டா நம்ம பார்க்கிறோம். இல்ல stupidly stood against them அப்படின்னு நான் சொல்லலாம், முட்டாள்தனமா போய் அவங்களை எதிர்த்து நின்னான் அப்படின்னு சொல்றேன். இல்ல he is wisely, ரொம்ப அறிவாளியா அவன் செயல்பட்டான், அப்ப அவன் எதிர்த்து நிக்கலன்னா அவங்கள வந்து அவனால ஜெயிச்சிருக்கவே முடியாது, he wisely stood against them அப்படின்னு சொல்லலாம். இல்ல அவன் பண்ணது கரெக்ட் அப்படின்னு சொன்னா he currently stood against them. இல்ல அவன் பண்ண தப்பு, he wrongly stood against them. ஸோ ஒருத்தர் பண்ற செயலை பத்தி நம்மளோட ஒப்பீனியன் என்ன, லைக் he generously gave all the money. அவன் எல்லாருக்கும் காசு கொடுத்தான், ஆனா அது ஜெனரஸா இல்லையான்னு என்னோட ஒப்பீனியன் நான் சேர்த்து சொல்றேன். அதுதான் வந்து adverb of comment or adverb of opinion. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் டைப் ஆஃப் adverb. ஸோ இது வரைக்கும் நம்ம 8 டைப்ஸ் ஆஃப் adverb பார்த்துருக்கோம். ஸோ adverb of manner, adverb of degree, adverb of place, adverb of time, adverb of affirmation, confirmation or adverb of negation, adverb of reason, adverb of frequency and adverb of comment or opinion. ஸோ இதுதான் நம்ம பார்த்த 8 types of adverbs today. ஓகேங்களா? ஸோ வித் தட் வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் டுடேஸ் செஷன். ஸோ இன்னைக்கோட செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் டீ டைம் ட்ரீட்ல நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நாம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் அதை பத்தின ஒரு சின்ன சம்மரியும் கொடுத்தோம். நெக்ஸ்ட் அட்வர்ப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அண்ட் அட்வர்ப்ஸ் இருக்கிற முக்கியமான 8 டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸை நாம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் அட்வர்ப் ஆஃப் மேனர்ஸ் டு அட்வர்ப் ஆஃப் ஒப்பீனியன் ஆர் காமெண்ட் அண்ட் தென் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எக்ஸசைஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா on the bold words in the following sentence, adverbs or adjectives. Write adverb or adjective on the line after each sentence. ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் இருக்கும், அதில் வந்து சில வேர்ட்ஸை மட்டும் நான் போல்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து அட்வர்பா இல்லை அட்ஜெக்டிவா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ அது ஏனோ நீங்கள் ரீசன் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் இன்னைக்கான உங்களுக்கான ஒர்க். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நாளைக்கு வந்து நாம இது வரைக்கும் நமக்கு கொடுத்த எக்ஸசைஸ் செஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம திருப்பி ரீகேப் பண்ண போகிறோம், அதோட ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதிருக்கீங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. மேக் யூஸ் ஆஃப் யோர் டைம் வைஸ்லி அண்ட் ஹாப்பி லேர்னிங். See you. Bye.